ஹலோ கைஸ்! நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்டின்னா, 8த் புக்ல 6த் இயலுடைய புக் பேக் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்து 5த் கொஸ்டின் 5த் இயல் வரைக்கும் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. ரைட்டா? 6த் புக், 7த் புக்ல உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸும் நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரைட்டா? ஸோ இன்னும் நான் பார்க்கல, படிக்கல அப்டின்னவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் சீக்கிரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து 6த் இயலுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாம நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம் அப்படின்னா கேட்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேட்கறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பேசுக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சொல்ல கேட்டு எழுதுக. ஸோ இது வந்து கண்டிப்பாக நான் படிக்க சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இதிலிருந்து ஏதாவது ஒரு ஆப்டிடியூட் கொஷின்ஸ் உங்களால் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னாலுமே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இதை நம்ம ரீட் பண்ணலாம். சொல்ல கேட்டு எழுதுக. பூமிக்குள் புதைந்த தாவர இனங்களும் விலங்கினங்களும் அழுகி மக்கி பழுப்பு நிலக்கரியாக மாறுகிறது. ஓகேவா? ஸோ பழுப்பு நிலக்கரியா என்ன செய்யுது? மாறுது. ஸோ பார்த்துக்கோங்க. எது வந்து பழுப்பு நிலக்கரியா மாறுது? பூமிக்குள் புதைந்த தாவர இனங்களும் விலங்கினங்களும் அழுகி மக்கி என்னவா மாறுது? பழுப்பு நிலக்கரியா மாறுது. ரைட்டா? ஸோ இந்த பழுப்பு நிலக்கரி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, இது மின் உலைகளிலும் ஊது உலைகளிலும் எரிபொருளாக பயன்படுகிறது. ஸோ இது பழுப்பு நிலக்கரி. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. மின் உலைகளிலும் ஊது உலைகளிலும் எரிபொருளாக என்ன பயன்படுது? பழுப்பு நிலக்கரி பயன்படுகிறது. உலோக உருக்கு தொழிலிலும் பயன்படுகிறது. தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் நெய்வேலியிலும் புதுச்சேரியின் சில பகுதிகளிலும் பழுப்பு நிலக்கரி கிடைக்கிறது. இது தஞ்சை, பெரம்பலூர், சிவகங்கை, நீலகிரி, திண்டுக்கல், திருவள்ளூர், கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் குறைந்த அளவு காணப்படுகிறது. நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி சுரங்கம் உள்ளது. இங்கு கிடைக்கும் நிலக்கரி அனல் மின்சாரம் தயாரிக்க உதவுகிறது. எங்கு கிடைக்கிற நிலக்கரி வந்து அனல் மின்சாரம் தயாரிக்க உதவுது? நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி சுரங்கம் இருக்கு. அங்கு கிடைக்கிற நிலக்கரி வந்து அனல் மின்சாரம் செய்யறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நமக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் எங்கு கிடைக்கிற நிலக்கரி அனல் மின்சாரம் தயாரிக்க உதவுகிறதுன்னு கேட்கலாம். நெய்வேலி. ஓகேவா? ஸோ இந்த கொஷின், இத்தனை கொஷின்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த சொல்ல கேட்டு எழுதுக. இதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணி உங்களால் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து அதுலேருந்து பிக் பண்ண முடியுமோ அதையும் பிக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? பூமிக்குள் புதைந்த தாவர இனங்களும் விலங்கினங்களும் மக்கி அழுகி என்னவா மாறுது? பழுப்பு நிலக்கரியாக மாறுது. ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ பழுப்பு நிலக்கரி எதில் யூஸ் ஆகுது அப்படின்னா, மின் உலைகளிலும் ஊது உலைகளிலும் எரிபொருளாக என்ன செய்யுது? பயன்படுது. ரைட்டா? ஸோ அனல் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு எந்த ஊரில் உள்ள பழுப்பு நிலக்கரி யூஸ் ஆகுது? நெய்வேலியில் உள்ளது யூஸ் ஆகுது. ரைட்டா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மரபு தொடர்கள். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது கேட்காத கொஷின் பேப்பர்ஸே இருக்காது. நிறைய கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து கேட்குறாங்க. அப்படியே இதில் இருக்கிறத அப்படியே கேட்குறாங்க. ரைட்டா? அதனால படிச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, மரபு தொடர்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து பேசுறதுலையும் எழுதுறதுலையும் மரபு தொடர்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய கருத்துக்கு அது இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுது அப்படின்னா, வலு சேர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஈஸி தான். நம்ம வந்து பார்ப்போம். எடுத்துக்காட்டு பார்க்கும்போது புரிஞ்சிடும் மரபு தொடர்கள் பற்றி. ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது. கொடிகட்டி பறக்கிறது. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க? கொடிகட்டி பறத்தல்ன்றதான் மரபு தொடர். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, புகழ் பெற்று விளங்குதல் அப்படின்றதான் அர்த்தம். ஓகேவா? திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது. ஸோ இதை நமக்கு கொஸ்டின்ல கேட்கலாம். ஸோ எங்க இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால எடுக்க முடியுமோ அது எல்லாமே எடுத்துக்கணும். ஸோ பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரம் எது அப்படின்னு கேட்கலாம். திண்டுக்கல். ஓகேவா? அதனால எப்படி கொடுத்தாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். அப்படி படிக்கணும் நம்ம தமிழ்ல பொறுத்த வரைக்கும். பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரம் எது? திண்டுக்கல். ஓகேவா? திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் எப்படி இருக்கு? கொடிகட்டி பறக்கும் நகரமாக. கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்கலாம். புகழ் பெற்று விளங்குதல். ஓகேவா? அவர் ஒரு அவசர குடுக்கை. அவசர குடுக்கைன்னா என்ன? எண்ணி செயல்படாமை. அதாவது யோசிச்சு முடிவு பண்ண மாட்டாங்க. அவசர குடுக்கைன்னு சொல்லுவாங்கல்ல. ஒண்ணு யோசிச்சே முடிவு பண்றது கிடையாது. ஸோ அப்படி சொல்லுவாங்கல்ல. அதை தான் வந்து என்ன சொல்றாங்க? அவசர குடுக்கைன்னு சொல்றாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட்டு பொறுத்துக கேட்டிருக்காங்க. இது அந்த பொறுத்துக அப்படியே நம்பர் கூட சேஞ்ச் பண்ணாம என்ன பண்றாங்கன்னா, கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்குறாங்க. அப்படியே வரிசையா அதே ஆர்டர்ல இதே மாதிரியே இதே பொறுத்துக என்ன செஞ்சிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க.
ஓகேவா? அதனால நல்லா படிச்சுக்கோங்க. ஆயிரங்காலத்து பயிர். ஆயிரங்காலத்து பயிர்னா என்னது? 1000 காலம், ரொம்ப வருஷம். அப்ப நீண்ட காலமாக இருப்பது. அததான் என்ன சொல்றாங்க? ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? நெக்ஸ்ட் கல்லில் நார் உரித்தல். ஸோ கல்லுல நார் உரிக்க முடியுமா? ஸோ அது முடியாத ஒண்ணு. கரெக்ட்டா? ஸோ இயலாத செயல். ஸோ அதான் ஆன்சர். ஸோ கல்லில் நார் உரித்தல். கல்லுல நார் உரிக்க முடியவே முடியாது இல்லையா? ஸோ அததான் வந்து என்ன சொல்றாங்க? இயலாத செயல். கம்பி நீட்டுதல். ஸோ இத எப்படி சொல்லுவாங்க? கம்பி நீட்டுதல் சொல்லுவாங்க இல்லையா? சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு கம்பி நீட்டிட்டு போயிட்டான். ஸோ ஃபாஸ்ட்டா வெளிய போறது. விரைந்து வெளியேறுதல். ஓகேவா? இவன் பேசிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணிட்டான்? கம்பி நீட்டிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ சீக்கிரமா வெளிய போறது. அந்த தான். கானல் நீர். கானல் நீர் அப்படின்னா என்னது? இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இருக்காது. அததான் என்ன சொல்லுவாங்க? கானல் நீர். கானல் நீர்னா என்னது? இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா என்ன செய்யாது? இருக்காது. நெக்ஸ்ட் கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா என்னது? கண்ணை மூடிக்கிட்டு அப்படின்னா எதையுமே ஆராய்ஞ்சு பார்க்காம யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிக்கிறது. அந்த மாதிரி. ஓகேவா? ஆராய்ந்து பாராமல். ஓகேவா? ஸோ இந்த பொறுத்துக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பொறுத்துக்க அப்படியே கொஸ்டின் பேப்பர்ல கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே இந்த 5யும் அப்படியே குடுத்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால இத நல்லா படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு மரபு தொடர்கள தொடரில் அமைச்சு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் அதோட மீனிங் வந்து சொல்லிக்கிறேன். நமக்கு வந்து தொடரில் அமைத்து எழுதுகன்னு கேட்க மாட்டாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ரைட்டா? வாழையடி வாழையாக அப்படின்னா என்னது? வாழையடி வாழையாக அப்படின்னா என்னது அப்படின்னா, அதாவது தொடர்ச்சியா கன்டினியூஸா இருக்கும். இப்ப நீங்க ஒரு வாழைய வந்து நீங்க வச்சீங்க, ஒண்ணு வச்சீங்கன்னா போதும். அது வத வத வதன்னு என்ன செஞ்சுட்டே இருக்கும்னா, வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மணமக்கள வாழ்த்தணும் அப்படின்னா கூட, வாழையடி வாழையா உங்களுடைய இது வந்து தளர்க்கணும் அப்படின்னு அந்த மாரி சொல்லி வாழ்த்துவாங்க. ரைட்டா? அப்போ அது தொடர்ச்சியா, கன்டினியூஸா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2வது என்னது அப்படின்னா, முதலை கண்ணீர். முதலை கண்ணீர்னா என்ன அப்படின்னா, பொய் கண்ணீர்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காவலரிடம் மாட்டிக்கொண்ட திருடன் தன் திருடவில்லை அப்படின்னு முதலை கண்ணீர் வெடித்தான். அதாவது பொய்யா ஆக்ட் பண்றது. அததான் வந்து முதலை கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் 3 ஒன் என்னது அப்படின்னா, எடுப்பார் கைப்பிள்ளை. எடுப்பார் கைப்பிள்ளைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யார் என்ன சொன்னாலும் செஞ்சுக்கிறது. ஓகேவா? யார் சொன்னாலும் அவன் செய்வான். அந்த மாதிரி இருக்கிறவன் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கட்டுரை. கட்டுரைலாம் நமக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் போயிரலாம். மொழியோடு விளையாடு, ஊர்களையும் அவற்றின் சிறப்புகளையும் அறிவோம். ஸோ இது வந்து நமக்கு பாக்ஸ் குடுத்து கேட்க மாட்டாங்க. பட் ஆனா வந்து அதோடைய சிறப்புகள நம்ம தனியா ஆப்டிட்யூட்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம அதோடைய சிறப்புகள் தனியா படிக்கலாம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா சிவகாசி. சிவகாசியில எது வந்து ஃபேமஸ்? சிவகாசினாலே பட்டாசு இல்லையா? சிவகாசினாலே பட்டாசு. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். இருந்தாலும் படிச்சுக்கலாம். திருப்பாச்சி. திருப்பாச்சியில என்ன ஃபேமஸ்? அருவாள் இல்லையா? அரிவாள். திருப்பாச்சியில ஃபேமஸ் எது? அருவாள். ஸோ நெக்ஸ்ட் திருநெல்வேலி. திருநெல்வேலியில ஃபேமஸ் எது? அல்வா. திருநெல்வேலியில ஃபேமஸ் எது? அல்வா. கோவில்பட்டி. கோவில்பட்டியில கடலை மிட்டாய். ரைட்டா? ஸோ இதோடைய ஃபேமஸ் என்னென்ன அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க. ஸோ அதனால படிச்சுக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் மதுரை. மதுரைனா மதுரை மல்லிகை இல்லையா? பன்ருட்டி. ஸோ அங்க என்ன ஃபேமஸ்? பலாப்பழம். ஓகேவா? பலாப்பழம். ஸோ பன்ருட்டியில என்ன ஃபேமஸ்? பலாப்பழம். தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல என்ன ஃபேமஸ்? தலையாட்டி பொம்மை. தலையாட்டி பொம்மை. மணப்பாறை. மணப்பாறை வந்து முறுக்கு. மணப்பாறை முறுக்கு. நெக்ஸ்ட் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல என்ன ஃபேமஸ்? பட்டு இல்லையா? பட்டு புடவை. பட்டு தான் ஃபேமஸ். சேலம். சேலம்னா மாம்பழம்.
சேலம் அப்படின்னா மாம்பழம். நெக்ஸ்ட் பழனி. பழனியில பஞ்சாமிர்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தூத்துக்குடி. தூத்துக்குடியில உப்பு. தூத்துக்குடியில என்ன ஃபேமஸ்? உப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல என்ன ஃபேமஸ்? பால்கோவா. திண்டுக்கல். திண்டுக்கல்னா பூட்டு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கேட்கறதுக்கு நமக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த கொஸ்டின் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதா தான் இருக்கும். ஓகேவா? சிவகாசினா பட்டாசு. திருப்பாட்சினா அருவாள். திருநெல்வேலி அப்படின்னா அல்வா. கோவில்பட்டி அப்படின்னா கடலை மிட்டாய். மதுரை அப்படின்னா மல்லிகை. பன்ருட்டி அப்படின்னா என்னது? பலாப்பழம். நெக்ஸ்ட் தஞ்சாவூர் அப்படின்னா தலையாட்டி பொம்மை. மணப்பாறைனா முறுக்கு. காஞ்சிபுரம் அப்படின்னா பட்டு. சேலம்னா மாம்பழம். பழனி அப்படின்னா பஞ்சாமிர்தம். தூத்துக்குடி அப்படின்னா உப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னா பால்கோவா. திண்டுக்கல் அப்படின்னா பூட்டு. ரைட்டா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நிற்க அதற்கு தக. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலைச்சொல். கலைச்சொல் வந்து நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக படிச்சே ஆகணும். 10 கொஷின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 5 கொஷின் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தமிழ் கொடுத்து இங்கிலீஷ் கேட்பாங்க. மேக்ஸிமம் இன்னும் ஒரு பேலன்ஸ் ஒரு 5 கொஷின் வந்து இங்கிலீஷை கொடுத்து தமிழ் கேட்பாங்க. நிறைய கொஷின் கலைச்சொல்ல கேட்குறாங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் நூல். நூல்னா என்னது? த்ரெட். நூல் அப்படின்னா த்ரெட். தறி அப்படின்னா லூம். தறி அப்படின்னா என்னது? லூம். பால் பண்ணை டைரி ஃபார்ம். பால் பண்ணை டைரி ஃபார்ம். தோல் பதனிடுதல் டைனிங். தோல் பதனிடுதல் டேனிங். தையல் ஸ்டிச். தையல்னா ஸ்டிச். ஆலை அப்படின்னா ஃபேக்ட்ரி. ஆலை அப்படின்னா ஃபேக்ட்ரி. சாயம் ஏற்றுதல் டையிங். சாயம் ஏற்றுதல் டையிங். ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ். ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ். ஓகேவா? த்ரெட் அப்படின்னா நூல். லூம்னா தறி. டைரி ஃபார்ம் அப்படின்னா பால் பண்ணை. டேனிங் அப்படின்னா தோல் பதனிடுதல். ஸ்டிச்சுனா தையல். ஃபேக்ட்ரினா ஆலை. டையிங்னா சாயம் ஏற்றுதல். ஆயத்த ஆடைனா ரெடிமேட் ட்ரெஸ். ஸோ இதோட 6th இயலுடைய புக் பேக் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்ததை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னும் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னவங்க சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம்ஸ் நெருங்கிருச்சு. ரைட்டா? தேங்க்யூ.